அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் சரவணபாவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான கந்தர் அனுபூதி தாங்க. ஆமாம், தினம் ஒரு பாடல் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா, கந்தர் அனுபூதியில் மொத்தம் 51 பாடல்கள் ப்ளஸ் காப்பும் சேர்த்து 52 இருக்குது. ஸோ இந்த மொத்த பாடல்களையும் நம்ம தினமும் ஒவ்வொரு பாடலாக பார்க்க போகிறோம். அதனுடைய பொருள் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதை எப்படி பாடுறது, விளக்கம், அதனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. ஸோ இன்றைக்கி கந்தர் அனுபூதியோட மகத்துவத்தை நான் ஆல்ரெடி பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். திருவாசகத்துக்கு ஈடாக நம்ம சொல்லலாம். அந்தளவு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த கந்தர் அனுபூதி. 51 பாடல்களை கொண்டது. இந்த 51 இந்த பீஜ அக்ஷரங்கள் மாதிரி அவ்வளோ பவர் இருக்குது அந்த கந்தர் அனுபூதிக்கு. இதை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு தரும் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த கந்தர் அனுபூதி தான் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் ஒரு கிளி ரூபத்தில் பாடியதாக சொல்லப்படுது, திருவண்ணாமலை கோபுரத்து மேலே நின்றுட்டு. சரிங்களா? ஸோ இது அவர் படைப்பிலே கடைசியாக படித்தது கந்தர் அனுபூதி தான். ஸோ திருப்புகழ், இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாமே அளப்பரிய பொக்கிஷம், நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாடுங்க, படிங்க. மேலும் பொருள் தெரியாமல் படிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது. மேபி 50% கிடைக்கலாம். பொருள் தெரிஞ்சுட்டு படிக்கிறது தான் உங்களுக்கு முழு பலனை தரும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு பாடலுக்கும் அதனுடைய பொருளை சொல்ல போகிறேன். ஸோ முதல் பாடல், அதாவது காப்பு பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். முதல்ல அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும், ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு விநாயகரை பூஜிப்போம். அதே மாதிரி தான் அருணகிரிநாதர் முதல்ல இந்த கந்தர் அனுபூதியை எழுதுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. பிள்ளையாரே, இந்த மாதிரி நான் கந்தர் அனுபூதி எழுத போகிறேன், உன்னுடைய அருள் எனக்கு வேணும், அழகான இந்த கந்தர் அனுபூதி அற்புதமாக வரணும், அதை எல்லாரும் படித்து பயன்பெறணும், முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரோட கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் விநாயகர் பற்றி ஒரு காப்பு பாடல், நீ தான் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், காவலாக இருந்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு முதல் பாடலை அந்த காப்பு செயலை வைக்கிறார். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்ச கனகல்லும், அதாவது நம்மளுடைய நெஞ்சம், மனிதர்களுடைய நெஞ்சம் எப்படி சொல்கிறாரு அவர் அருணகிரிநாதர் அப்போ புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. வெறும் கல்லன்னு கூட சொல்லலை, கனகல்லும். கல்லனாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கடினமான இருக்கும். கனகல்லுன்னும் அதை விட மிக 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 அவ்வளவு கனமாக இருக்கக்கூடிய அந்த கல்லை நெஞ்ச கனகல்லும் கடிந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர, அந்த கடினமாக இருக்கக்கூடிய மனதை கூட அப்படி உருக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குது, முருகர்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக, அதாவது அது எப்படி அப்படியே நெகிழ்ந்து உருகணுமா, நெஞ்ச கனகலும் அப்படியே நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர. அந்த முருகப்பெருமான அந்த ஆறுமுக கடவுளை நமக்கு கும்பிடும்போது எவ்வளோ கனமான கல்லாகிய நெஞ்சால கடினமான எதையுமே இல்லாத கூட நம்ம சொல்லணும். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுடைய மனம் இலகி அவங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்குன்னு சொல்கிறாரு. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். அதுக்கடுத்த செஞ்சொல் புனை மாலை, அதாவது நம்ம பல வகையான மாலைகளை கேள்விப்பட்டிருக்கோம். பூக்களால் செஞ்சப்பட்ட மாலை, இலக்க மாலை, எக்கச்சக்கமான வகையான மாலைகள் இருக்குது, பழமாலை, இது மாதிரி. ஸோ செஞ்சொல் புனை மாலை, அவர் என்ன சொல்ல, அவருடைய பாடல்களையே மாலையாக 51 பூக்களை கட்டுற மாதிரி அவர் ஒரு மாலையாக அந்த பாடல்களை வச்சு ஒரு 51 ஒரு கற்பனை பண்ணுங்கள், ஒரு மாலை இருக்குது, அதில் 51 பாடல்களை வச்சுருக்காரு. அதை கந்தர் அனுபூதி அந்த பாடல்களோட தொகுப்பு, அந்த மாலை பேர், அந்த மாலையை தான் அவர் தொடுக்கிறாரு முருகனுக்காக. ஸோ இந்த செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே, அதை நல்லபடியாக வரத்துக்காக பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு சொல்கிறாரு. பஞ்சக்கரம்னா 5 கரம்,
5 கரத்தை உடையவனான விநாயகப் பெருமானை தொழுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பஞ்சக்கரம், அவருக்கு எங்கே 5 கை இருக்குன்னு கேட்கலாம். விநாயகருக்கு 5 கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எழுத்தாணியை அது என்ன 5 கரம், அதனுடைய தொழில்களையும் பார்க்கலாம். முதல்ல எழுத்தாணியை பிடிச்சிருக்கிற ஒரு கை இருக்குது. இன்னொன்று வந்து மோதகம் வச்சுருப்பார் இன்னொரு கையில் அங்குசத்தை வச்சுருப்பார். இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பாசக்கயிற்று வச்சுருப்பார். இன்னொரு இது பார்த்திங்கன்னா தும்பிக்கை. இது எல்லாம் சேர்ந்து தான் 5 கை. ஸோ இந்த 5 கைக்கு என்னென்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாணியை பிடிச்சிருக்கிற கை வந்து படைக்கும் தொழிலை புரியுது. மோதகத்தை வச்சிருக்கிற கை வந்து பார்த்திங்கன்னா காக்கும் தொழிலை புரியுது. அதுக்கடுத்து அங்குசம் வச்சிருக்கிற கை வந்து அழிக்கும் தொழிலை புரியுது. பாசக்கயிற்றை வச்சிருக்கிற கை வந்து மறைக்கும் தொழிலை புரியுது. அவருடைய தும்பிக்கை வந்து அருள் பாலிக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தொழிலை புரியுது. ஆனால் தான் இந்த பஞ்சக்கர ஆணை பாதம், அதாவது விநாயகப் பெருமானின் பாதத்தை பணிவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அற்புதமான பாடல். இந்த கந்தர் அனுபதிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த விநாயகருடைய இந்த பாடலை நீங்கள் பாடிட்டு தூங்கினீங்கன்னா வெற்றிகரமாக முடியும்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நெஞ்சக்கணங்களிலும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவோம். என்னுடைய வீடியோ இதுவரை நீங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாடலில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ ஓம்.